இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழகம் முழுவதும் நீர்நிலைகளில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு கொண்டாடும் வைபவம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த ஆண்டு எல்னினோ தாக்கம் கர்நாடக அரசு தமிழக மக்களை வஞ்சித்து தண்ணீர் திறந்துவிட மறுத்த காரணத்தினால் வறண்ட ஆறுகளில் குட்டை போல் தேங்கியுள்ள நீரில் பாரம்பரிய மரபுகளை பின்பற்றி பட்டியலிட்டு வழிபாடு செய்தனர் புதுமண தம்பதியினர், பொதுமக்கள். நீரின்றி அமையாத உலகு என்பது வள்ளுவன் வாக்கு. அதன்படி காவிரி தாய்க்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் காவிரி நதி மற்றும் நீர்நிலைகளில் நீர் பெருக்கெடுப்பதை வரவேற்று நன்றி தெரிவித்து ஆடி 18ஆம் தேதி ஆடிப்பெருக்கு தினமாக தமிழகத்தில் கொண்டாடப்படும். ஆற்று மணலில் பிள்ளையார் பிடித்து வைத்து காவிரி அன்னைக்கு நன்றி செலுத்தி வழிபடுவார்கள். ஆடிப்பெருக்கு அன்று புண்ணிய நதிகளில் நீராடினால் பாவங்கள் தீரும் என்பது நம்பிக்கை. ஆடிப்பெருக்கு அன்று செய்யப்படும் வழிபாடு, தான தர்மங்கள், துவங்கும் செயல்கள் ஆகியவற்றின் பலன்கள் பல மடங்காக பெருகும் என்பது நம்பிக்கை. அதனால் ஆடிப்பெருக்கு மிக முக்கியமான நாளாக தமிழகத்தில் கருதப்படுகிறது. மங்கள நாளான ஆடிப்பெருக்கு அன்று புதுமண தம்பதிகள் நீர்நிலைகளில் புனித நீராடி தாலிப்பெருக்கு எனப்படும் தாலி மாற்றிக்கொள்வது வழக்கம். பொதுமக்கள் தங்களது வீடுகளில் இருந்து அவள், பச்சரிசி, பழங்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து காவிரி தாய்க்கு நன்றி தெரிவித்து படையலிட்டு வணங்கி செல்வது வழக்கம். அதேபோல் கடந்த ஓராண்டில் திருமணமான புதுமண தம்பதிகள் தங்களது திருமணமான மாலைகளை கொண்டு வந்து நீர்நிலைகளில் விட்டு காவிரி தாயை வணங்கி செல்வர். அதேபோல் பெண்கள் புதிதாக தாலி கயிறு மற்றும் மஞ்சள் கயிறை மாற்றிக்கொண்டு காவிரி தாயை வணங்குவது வழக்கம். அதே போல திருமணமாகாத பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்க வேண்டி காவிரி தாயை வணங்குவதும் இந்நாளில்தான். அந்த வகையில் ஆடி 18 நாளான இன்று திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்றின் கரையில் ஆயிரக்கணக்கான புதுமண தம்பதியினர் பெற்றோர் உறவினருடன் வருகை தந்திருந்து காவிரி தாய்க்கு பட்டியலிட்டு வழிபாடு செய்தனர். மேலும் புதுமண தம்பதியினர் தாங்கள் திருமணத்தின் போது அணிந்திருந்த மாலைகளை ஆற்றில் விட்டும் தண்ணீர் இல்லாததால் மாநகராட்சி மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள குடிநீர் குழாய்களில் ஷவரில் புனித நீராடி பொங்கி வரும் காவிரி போன்று தங்களது வாழ்வும் பெருகும், காவிரி பெருக்கெடுத்து ஓடுவது போல மகிழ்ச்சியும் நிலைக்கவும் மாங்கல்யம் நிலைக்கவும் வாழை இலையிட்டு பூ, குங்குமம், வெற்றிலை, பழம், மங்கள பொருட்களை கொண்டு வழிபாடு செய்து பெற்றோர்களிடத்தில் ஆசி பெற்று தாலி மாற்றிக் கொண்டனர். காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாத நிலையிலும் இந்த ஆண்டு திருச்சி மட்டுமின்றி நாமக்கல், தஞ்சை, கரூர், பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் பல்லாயிரக்கணக்கானோர் காவிரி மற்றும் நீர்நிலைகளில் வழிபாடு செய்து செல்கின்றனர். காவிரி ஆற்றில் தண்ணீர் வறண்டு காணப்பட்ட நிலையிலும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் காவிரி கரைகளில் கூடுவதால் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம், ஐயாளம்மன் படித்துறை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. முன்னதாக வருடந்தோறும் கரைபுரளும் காவிரி தாய்க்கு சீர் செய்வது ஸ்ரீரங்கம் ரங்கநாதரின் வழக்கம். இந்த ஆண்டு காவிரியில் தண்ணீர் இல்லை என்றாலும் வழக்கம் போல் சீர் செய்யும் நடைமுறைக்காக இன்று காலை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இருந்து தங்கப்பள்ளக்கில் புறப்பட்ட ஸ்ரீரங்கநாதர் வழிநெடுக உபயங்கள் கண்டருளி 11:30 மணி அளவில் அம்மா மண்டபம் படித்துறையை வந்தடைந்தார். அங்கு திரையிட்டு பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் பொதுமக்களுக்கு காட்சி அளிக்கிறார். இன்று மாலை 5 மணி அளவில் காவிரி தாய்க்கு ரங்கநாதரின் சீர் செய்யும் வைபவம் நடைபெறுவதும் அப்போது பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் காவிரியில் வழிபாடு செய்வதும் குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.